வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது சிம்மம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது இந்த வாரம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சிம்ம ராசிக்கு. குறிப்பாக இந்த வாரம் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மாற்றம் அல்லது ஒரு முன்னேற்றம் பற்றி யோசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும். மேலதிகாரிங்க உங்கள் திறமை நல்லபடியாக அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அது உங்களை ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லதாக இருக்கும். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதை பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது சில நேரங்களில் உங்கள் ஒர்க் டிலே ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக இருங்க. அது பொறுமை ரொம்ப அவசியம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்க போகிற நாளாக தான் இருக்க போகுது. இந்த வாரம் பண விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு மெதுவான முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் மூலியமாக புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். பழைய பணம் நீங்கள் வர வேண்டியது நினச்சிருப்பீங்க இல்லையா, அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன லாபம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதாக செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது அட்ஜஸ்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் அதை பாதர் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் ஒரு நல்ல ஆலோசனை நடக்கும். வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுவீங்க. ஒரு ரிலேஷன்ஸ் கூட ஒரு நல்ல சந்திப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்கள கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். பெரியவங்களோட ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரியான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தமான பேச்சுகள் இந்த வாரம் நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் கோபம் கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அது உங்களை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு நீங்களே உங்களை முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கோல் வச்சுருப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நோக்கி போகணும்னு நினைப்பாங்க. அது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும். அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க. அது அவங்கள முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் கண்ணில் கொஞ்சம் டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடி ஹீட் அதிகறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தலைவலி வரும். இது சில பேருக்கு ஏற்படும். அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. தண்ணி இப்போ இந்த வெயில் காலம் இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறது அதிகமாக தேவைப்படும். கொஞ்சம் நிதானமாக தேவையான நேரங்களில் தேவையான தண்ணி எப்போவுமே எடுத்துகிட்டே இருங்க. அது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக உடம்பை வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1 இது உங்களுக்கு இந்த வாரம் லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் கோல்டு கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக இந்த வாரம் இருக்கும். மெதுவான ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரையில் நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.